வணக்கம். எடப்பாடி பழனிசாமி திமுகவுக்கு சப்போர்ட்டாக தான் செயல்படுறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவலாக தான் இருக்குது. அவரால் ஒரு மெகா கூட்டணி அமைக்க முடியல. மெகா கூட்டணி அமைக்கிறதுக்கான செயல்பாடுகளை பாஜக கையில் எடுத்தால், இல்லை இந்த என்டிஏ கூட்டணிக்கு நான் தான் தலைமை, நான் தான் கூட்டணியை முடிவு பண்ணுவேன், யார் யார் கூட்டணிக்குள்ள இருக்கணும்னு முடிவு பண்ணுறது நான் தான், யார் கூட்டணிக்கு எத்தனை தொகுதி ஒதுக்கணும் அப்படிங்கிற முடிவையும் நான் தான் எடுப்பேன் அப்படின்னார். ஆனால் அவர் அமைச்சாரா? கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை யாரோட நடத்துகிறாரா? அவரோட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு யாருமே தயாரில்லை. ஒருங்கிணைந்த பாமகவை நான் உருவாக்குவேன்னு சொல்கிறாரு. உருவாக்க மாட்டார், உருவாக்க முடியாது. இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் அன்புமணியோட பேச்சு செயல்பாடுகள் எல்லாமே ஒரு மாதிரி இருக்குது. ராமதாஸும் அன்புமணிக்கு விரோதமாக அவரும் பேசுகிறாரு. இப்படி தொடர்ந்து அவங்க பேசுகிறாங்க. அவங்கள இவ்வளோ குறுகிய காலகட்டத்தில் அவங்கள சமாதானப்படுத்தி ஒருங்கிணைக்கிறதுங்கிறது வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. எப்படி எடப்பாடி பழனிசாமி அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்துவார் அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இருக்குது. பாஜகவும் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாதுன்னு சொல்கிறத பார்க்கும்போது, எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெற வேணாம், திரும்பவும் திமுகவே ஆட்சிக்கு வரட்டும். ஆனால் ஒரே டயத்தில் பாஜகவையும் ஒழிக்கணும், ஓபிஎஸ் டிடிவி தினகரனையும் அரசியலேருந்து இந்த தேர்தலோட விளக்கணும். நம்ம அதிமுக அழிஞ்சாலும் சரி, அதிமுக பெருசாக ஜெயிக்கல அப்படின்னாலும் ஒரு 40 தொகுதியாவது வெற்றி பெறும்ல. அந்த 40 தொகுதி வெற்றி பெற்றால் கூட நம்ம எதிர்கட்சி தலைவர் தான், இப்போ இருக்க பதவியை நம்மளால் தக்க வச்சுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டுமே அவர் மைண்டில் இருக்குது. இதை தான் அமித்ஷாவுக்கு இப்போ புரிஞ்சிருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த புரிதல் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெல்லியில் சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சி நடக்குது. அதில் மூத்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் எல்லாமே கலந்துக்கிட்டாங்க. அதில் கலந்துக்கிட்டவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தமிழ்நாட்டு அரசியல் சம்மந்தமாக சில விஷயங்களை பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. அந்த அதிகாரிகள் பேசும்போது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த ஐபிஎஸ் அதிகாரியாக ஒருத்தர் வந்தார்ல, ஐஆர்எஸ் அதிகாரி அருண்ராஜ், அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா விஜயோட நெருக்கமாக இருக்கிறார். அவர் மூலமாக நிறைய ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளோட பேச்சுவார்த்தைலாம் நடத்துகிறாங்க. அப்படி தான் ஒரு சீனியர் ஐபிஎஸ் அதிகாரி தமிழக வெற்றி கழகம் விஜயோட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி நடத்தும்போது பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி திமுகவோட ஒரு தொடர்பில் இருக்கிறாரு அப்படிங்கிறத விஜய் அந்த சீனியர் ஐபிஎஸ் அதிகாரிகிட்ட பேசியிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இதை தான் அவர் அந்த தமிழ்நாட்டு கேடரில் இருக்கிற எல்லா ஐபிஎஸ் அதிகாரிகள்கிட்ட பேசும்போது அவரும் பேசியிருக்கிறார். எப்படி எடப்பாடி பழனிசாமி திமுகவோட டைப்பில் இருப்பார் அப்படிங்கிறது தான் அமித்ஷாவுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தேகமாக இருக்குது. இது அமித்ஷாவிட்ட நேரடியாக அந்த ஐபிஎஸ் அதிகாரி பேசியிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி திமுகவோட தான் ஒரு நெருக்கத்தில் இருக்கிறாரு, அது மாற்றவே முடியாது அவர்கிட்ட இருந்து. எப்படி இது பண்ண முடியும்? திமுகவுக்கு எதிரான ஒரு கட்சியாக தானே அதிமுக உருவாக்குனாங்க. திமுக தீய கட்சி, தீய சக்தி அப்படின்னு சொல்லி தானே உருவாக்குனாங்க. திமுக எதிர்த்து உருவாக்கப்பட்டது தான் அதிமுக. அதிமுக இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்களா, எம்ஜிஆர் ஜெயலலிதா வளர்த்துருக்காங்களா. இப்போ அவர் எடப்பாடி பழனிசாமி எப்படி திமுகவோட ஒரு டையை போடுவார் அப்படிங்கிற மாதிரி பிரதமரும் சரி, அமித்ஷாவும் சரி ரொம்ப இதாகிட்டாங்க, டென்ஷன் ஆகிட்டாங்க எடப்பாடி பழனிசாமி மேலே அப்படிங்கிறது தான். ஆனால் எடப்பாடி பழனிசாமி பேசும்போதெல்லாம் திமுக தோற்கடிக்கணும்னு தான் நாங்கள் பேசுகிறோம், ஆனால் திமுக தோற்கடிக்கிறது வாய்ப்பை நாங்கள் உருவாக்க மாட்டோம், உருவாக்க முடியாது, எங்களால் முடியாது அது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது எடப்பாடி பழனிசாமி நிலைமை. ஏன்னா விட்டு கொடுத்து போனால் கண்டிப்பாக அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறும், என்டிஏ கூட்டணி வெற்றி பெறும் அப்படிங்கிறது. என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்றுச்சு அப்படின்னாலும் அதுக்கப்புறமா இப்போ தேர்தல் சமயத்தில் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருந்தாலும், தேர்தல் முடிஞ்ச பிறகு ஒருவேளை என்டிஏ ஆட்சி அமைக்குது அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக அதிமுகவில் வர ஜெயிச்சு வர எம்எல்ஏக்கள் கூட ஏற்றுக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குது. ஏன்னா பாஜக கொஞ்சம் ஓரளவுக்கு 20-25 தொகுதிகளை வெற்றி பெற்றாங்கன்னா கூட அவங்க ஏதோ ஒரு கோல்மால் பண்ணி எடப்பாடி பழனிசாமியை மாற்றிடுவாங்க அப்படிங்கிற ஒரு அவநம்பிக்கையில் தான் எடப்பாடி பழனிசாமி இன்னமும் இருக்கார். அப்படிப்பட்ட அவநம்பிக்கையோடு இந்த தேர்தலை சந்திக்கிறத விட, நம்ம ஜெயிக்கிறத விட, நம்ம ஏன் திமுகவுக்கே விட்டு கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் திமுகவுக்கு ஆதரவான ஒரு மனநிலையில் தான் இருக்கிறாரு அப்படிங்கிறத விஜய் அப்படியே ஓப்பனாக அந்த ஐபிஎஸ் அதிகாரிகிட்ட பேசியிருக்காரு. விஜய் இப்படி பேசியிருக்காரு அப்படின்னோன்னா எப்படி இருந்திருக்கும்? சரி, ஏன் அதிமுக விமர்சனம் பண்ண மாட்டேங்கிறாரு? அதிமுக பக்கிட்ட ஒரு சாஃப்ட் கார்னர் வச்சுருக்காரு, திமுக தான் எங்களுடைய அரசியல் எதிரி அப்படின்னு சொல்லும்போது விஜயோட இந்த வார்த்தையும் அப்படி கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா தெரியுது, தெளிவான ஒரு விஷயம் தெரியுது. திமுக மட்டும் இல்லை, அதிமுகவையும் விஜய் எதிர்க்கிறாரு அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. இதை கேட்டுட்டு அமித்ஷாவுக்கு எப்படி இருந்திருக்கும்? என்னடா இது, விஜய் இப்படி புதுசாக கட்சி ஆரம்பித்த ஒருத்தரே அதிமுக எடப்பாடி பழனிசாமி இப்படி குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ கேட்கும்போது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருந்தது. உளவுத்துறையும் சில ரிப்போர்ட்டுகளை கொடுத்துருக்கிறார். அவர் அதிமுக பாஜக கூட்டணி பெருசாக வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எடப்பாடி பழனிசாமிகிட்ட இல்லை. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, பாஜக நிறுத்துகிற வேட்பாளர்கள், அவங்க நிற்கிற தொகுதிகள் எப்படியா இருந்தாலும் அதிமுகவிட்ட இருந்து அதிமுக தொகுதிகளை பிடுங்கி அவங்க வேட்பாளரை நிறுத்தினாலும்
சில அழுத்தங்களை கொடுத்து வாங்கினாலும், நிறுத்தினாலும், வேட்பாளர் நிறுத்தினாலும் அவங்கள தோற்கடிக்க வேண்டிய பொறுப்பு அதிமுகவுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி உள்ளடி வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படிங்கிற ஒரு தகவலும் அமித்ஷாவுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 50 தொகுதிகளை வந்து பாஜக நிற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 50 தொகுதிகளுக்கும் களத்தில் வேட்பாளர்கள், மாவட்ட நிர்வாகிகள் அவங்கள வந்து சூஸ் பண்ணுறாங்க. அமித்ஷா சூஸ் பண்ணுறாரு. மாநில நிர்வாகிகளுக்கு ஒரு 20% தருவார். 80% வந்து மாவட்ட நிர்வாகிகள், அவங்க அந்த ஏரியாவில் செல்வாக்காக இருக்கிற நிர்வாகிகள் அவங்கள சூஸ் பண்ணுவார். 20% வந்து மாநில நிர்வாகிகளுக்கு வாய்ப்புகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அமித்ஷா தரப்பில் சொல்கிறாங்க. இவங்க வேட்பாளர் தேர்வுலாம் நடத்துகிறாங்க. அதிமுக பாஜகவுக்குள்ள கூட்டணிக்குள்ளே கொண்டு வரதுக்கு நிறைய கட்சிகளோட பாஜக பேச்சுவார்த்தை நடத்துது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி பேச்சுவார்த்தை நடத்த தயாராகவும் இல்லை. எடப்பாடி பழனிசாமியோட பேச எந்த கட்சியுமே தயாராகவும் இல்லை. இந்த மாதிரி சூழ்நிலையில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த தமிழக கேட்டகரியில் இருக்கிற அதிகாரிகள் எல்லாமே ஒரு மீட்டிங்கில் பேசும்போது, ஒரு கலந்த உரையாடல் நிகழ்ச்சியில் வந்து அவங்க பேசும்போது, இந்த மாதிரி திமுகவோட வந்து எடப்பாடி பழனிசாமி ஒரு டைப் வச்சிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேசின அந்த விஷயம் வந்து பரபரப்பாக பேசப்படுது. இது வந்து பாஜகவுக்கு மிகப்பெரிய ஒரு அடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தெரியாதனமாக வந்து நம்ம வந்து அண்ணாமலையை நீக்கிட்டோம். அண்ணாமலை இருந்திருந்தா அண்ணாமலை தலைமையில் வந்து ஒரு கூட்டணியை உருவாக்கி நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு செவனேன்னு சுற்றிருக்கலாம். எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமாக எடப்பாடி பழனிசாமி நமக்கு நம்பகமாக இருப்பார், எடப்பாடி பழனிசாமிக்கு நம்ம நம்பகமாக இருப்போம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் கூட்டணியை முடிச்சு வச்சா எடப்பாடி பழனிசாமி இப்படி பண்ணுறாரே அப்படிங்கிற ஒரு கோபம் அமித்ஷாவுக்கு இருக்குது. சரி, இது வந்து விஜய் அந்த ஐபிஎஸ் அதிகாரிகள்லாம் பேசுனாங்களா, ஐபிஎஸ் அதிகாரிகள்லாம் அவங்கெல்லாம் பேசும்போது கூட விஜய் கட்சிக்கு எத்தனை சதவீதம் ஓட்டுகள் கிடைக்கும் அப்படிங்கிறத அவங்க கண்டிப்பாக பேசுவாங்கள்ல, அதையும் பேசியிருக்கிறாங்க. அவருக்கு வந்து 20-25% கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் தனிப்பட்ட முறையில் அவர் ஆட்சி அமைக்க முடியுமா அப்படிங்கிறது தெரியாது. தனிப்பட்ட முறையில் ஆட்சி அவரால் அமைக்க முடியாது. ஆனால் அவர் வந்து கண்டிப்பாக திமுக ஓட்டுகளையும் சிலதை பிரிப்பார். திமுக தனிப்பெரும்பான்மையில் ஆட்சி அமைக்க முடியாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. தனிப்பெரும்பான்மையில் ஆட்சி அமைக்க முடியாதுன்னா திமுகவோட கூட்டணி கட்சிகளோட தான் ஆட்சி அமைக்க முடியும். திமுக கூட்டணி வலுவாக தான் இருக்குது. அந்த கூட்டணி கட்சிகள் ஆதரவும் ஒருவேளை தனிப்பெரும்பான்மையில் ஆட்சி அமைக்க முடியாத சூழ்நிலை போச்சுன்னா திமுக ஆதரித்தாங்க அப்படின்னா அவங்க கூட்டணி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறத கேட்பாங்க. செல்வ பெருந்தகை அதை தான் நேற்று கூட கேட்டுட்ருக்காரு. இப்படி ஒவ்வொருத்தவங்களும் கேட்டுட்டு இருக்காங்கல்ல. அப்போ விஜய் வந்து என்ன செய்வார், திமுக ஓட்டையும் பிரிப்பார். திமுக ஓட்டை வந்து 2%, 3% ஓட்டுகளை பிரிக்கலாம். ஆனால் அதிமுகவிலேருந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 5-8% வாக்குகளை வந்து பிரிப்பார் அதிமுக ஓட்டுகளை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எவ்வளோ ஓட்டுகள் அதிமுக வச்சுருக்கோம் அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 20% ஓட்டுகள் இருக்கும். அதில் வந்து 5-8% ஓட்டுகளை பிரித்தா 12% ஓட்டுகள் தான் வரும். இப்போ முன்ன மாதிரி நாடாளுமன்ற தேர்தலில் இருந்த கூட்டணி பாஜகவில் கூட்டணி இருந்தவங்க யாருமே இப்போ இல்லை. அப்படிங்கும்போது கண்டிப்பாக இது மிகப்பெரிய ஒரு தோல்வியை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. ஏன் வந்து எடப்பாடி பழனிசாமி திமுகவுக்கு ஆதரிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் தான் இப்போது பாஜக மத்தியில் பரபரப்பாக பேசப்படுது. இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் இந்த ஒரு ஆலோசனை கூட்டங்களில் இப்படி பேசினது, தமிழக அதிகாரிகள் பேசினது மிக பரபரப்பாக பேசப்படுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உண்மையிலே திமுகவை எடப்பாடி பழனிசாமி மறைமுகமாக ஆதரிக்கிறாரா, திரும்பவும் திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு உதவி செய்கிறாரா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் பாஜகவின் மத்தியில் இருக்குது. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.